ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள vlogல வந்து குக்கிங், ஷாப்பிங், கார்டனிங் இதெல்லாம் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம், அது கூடவே வந்து பச்சை பட்டாணி கறி பண்ணியிருந்தேன். காலையில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குட்டி கார்டனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதான் இப்போ பண்ண போகிறேன். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து ரொம்ப நாளாகவே இப்படி இருக்குது, வளர மாட்டேங்குது. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து வேறொரு பாட்டில் மாற்றிட்டு இந்த பாட்டில் வந்து வேறு பிளான்ட் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பால்கனியில் வந்து ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ அது கூட தான் இதையும் வைக்க போகிறேன். இந்த பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு, ஆனால் அதில் கொஞ்சம் அந்த மண்ணில் வந்து கொஞ்சம் பூச்சி மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பால்கனியில் இருந்தால் வெயில் படம் இல்லை, அப்போது ஓகே ஆகும்னு சொல்லி தான் இங்கே கொண்டு வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளான் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, இல்லைனா மேஷ் ஏதாவது பண்ணி டேமேஜ் பண்ணிட்டானா நான் நேராக அதை கொண்டு பால்கனியில் வச்சுருவேன். ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது இல்லாமல் போயிடும் அந்த செடி. இதோட 4 செடி பால்கனியில் வச்சாச்சு. எல்லாம் இப்போ அழகாக வளர்ந்துட்டுருக்குது. புதுசாக இலையெல்லாம் வந்துட்டுருக்கு எல்லாத்துலேயும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் பேக்கெட்ஸு. இது எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா, இதுக்கு முன்னால் அண்ணா ஃபேமிலி இங்கே வந்திருந்தப்போ என்னோடய அண்ணி வந்து எனக்கு இது வாங்கி கொண்டு தந்தாங்க. ஸோ அதெல்லாம் பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ வந்து சரி இதில் ஒரு சீடை வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், வளருதான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த பாட்டில் வந்து நான் இன்றைக்கி வந்து லாவெண்டர் சீட் தான் போட போகிறேன். லாவெண்டர் பிளான்ட் வந்து எப்படி வளரும்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வளர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து வீட்டுக்குள்ளே லாவெண்டர் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் வீடு. ஸோ அதுக்காகவே லாவெண்டர் வளர்த்தலாம். நல்லா வளர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பெரிய பேக்கெட் ஓப்பன் பண்ணதுமே உள்ள ஒரு குட்டி பேக்கெட் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து குட்டி குட்டியாக பிளாக் கலரில் சீட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு சீட் பேக்கெட்டு பேக் சைட்லேயும் வந்து அந்த பிளான்ட்டை பற்றி டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. எந்த டெம்பரேச்சரில் வளரும், எப்படி வளர்த்தணும் அப்படிலாம் டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. ஆனால் ஸ்வீடிஷில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அண்ணா ஃபேமிலி வந்து ஸ்வீடனில் இருக்காங்க. ஸோ அண்ணி வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அதை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, இந்த டெம்பரேச்சரில் வளரும், எப்படி வளர்த்தணும்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. டேரக்ட் சன்லைட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு. ஸோ நான் இப்போ இந்த பிளான்ட்டை வந்து பால்கனியில் தான் வைக்க போகிறேன். சீட்ஸ் எல்லாத்தையும் மண்ணுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டு மூடியிருக்கேன். லேசாக தண்ணி மேலே தெளித்து ஊற்றியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த லாவெண்டர் பிளான்ட்டுக்கு, அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சாயில் கொஞ்சம் ட்ரை ஆனதுமே தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சீடெல்லாம் போட்டாச்சு. பார்ப்போம், அழகாக வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து நண்டு குழம்பு பண்ண போகிறேன். இந்த நண்டு குழம்போட ரெசிபி பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் நண்டு குழம்பு. இது இப்போ எப்படி பண்ணு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு புளி ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து சூடு தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறேன். இந்த வாட்டர் ஃபில்டரோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த கம்பெனியோட பேர் வந்து பியூரினிட்டி. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே வரும். ஆக்சுவலாக வந்து மந்த்லி வைஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இது கொடுக்குறாங்க. ஓனாக வாங்குற மாதிரி கிடையாது. இதில் வந்து ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர்னு எல்லாமே எடுக்கலாம். இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த கம்பெனியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து கொடுக்குறேன். நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு வந்து வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் எடுக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போதும். அடுத்து இதில் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். துருவின தேங்காய் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஜீரகம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா இவ்வளவு தான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இதெல்லாத்தையும் அரைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி நண்டு குழம்பு வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன்.
நண்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரும்போதே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி கேட்டிருந்தோம். அவங்க வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாலேலாம் வந்து ஒரு நண்டு பார்த்தீங்கன்னா 2 ஹாஃபாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து தான் குழம்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டு வைக்க போகிறேன். வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா வந்து எனக்கு கட் பண்ண தெரியாது. ஸோ அப்படியே போட்டு வைக்க வேண்டியது தான். இப்போ வந்து அரைச்சி எடுத்துருக்கோம்ல மசாலா, அதை வந்து இந்த நண்டு கூட சேர்த்துடலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துடலாம். நண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறி வரும் குழம்பு கொதிக்கும் போது. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்க்குறேன். நான் எனக்கு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து மீன் குழம்பு வந்து கல்லுப்பு சேர்த்து தான் பண்ணுவேன். இப்போ கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதில் பச்சை மிளகு சேர்க்குறேன். பச்சை மிளகு வந்து 2 கட் பண்ணி சேர்க்குறேன். பச்சை மிளகு வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க. அப்புறமா கருவேப்பிலை இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. நல்ல மனம் வந்துட்டுருக்கு இதுலேருந்து. இந்த குழம்பு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடியாக ஆயிரும். கிராப் வந்து நல்லா வெந்து வரும்போது கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும். மணக்க எம்மியான கிராப் கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பண்ணும்போது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த கிராப் கறி மட்டுமே போதும். அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் வந்து எல்லோரும் சேர்ந்து வெளியே தான் கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா, என்னோடய பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறதுக்காக போகிறாங்க. ஸோ அவனை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அவனை ட்ராப் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பாருங்கள், சன்செட் ஆகிட்டு இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் இப்போ வந்து பர்துபாய்க்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக என் பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பூல் கேம் விளையாடுறதுக்கு தான் போகிறாங்க. பில்லியார்ட்ஸ் இருக்குல்ல, அது விளையாடுறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ அவனை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம். அவனுக்கு வந்து 2 hours ஆகும்னு சொன்னான். ஸோ அவனை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ண வேண்டிய ஷாப்பிங்லாம் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் அவனை வந்து பிக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு. ஸோ இப்போ ட்ராப் பண்ணியாச்சு அவனை. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, பக்கத்துலேயே வந்து புர்ஜுமான் இருக்குது. ஸோ அந்த மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவனை ட்ராப் பண்ணது பக்கத்துலேயே வந்து ப்ளஷ் அண்ட் கர்ல் சலூன் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாச்சு ஐப்ரோஸ் பண்ணி. ஸோ அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறமா தான் மால் போயிருந்தோம். நான் ஆக்சுவலாக அங்கே போகிறது வந்து vlog எடுக்கலை. நான் எப்போவுமே வந்து கிசீஸில் இருக்கக்கூடிய ப்ளஷ் அண்ட் கர்ல்ஸ் தான் போவேன். சரி, இன்றைக்கி இங்கே வந்ததுனால இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போயிருந்தேன். இங்கே புர்ஜுமானில் வந்து தீபாவளி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் இன்னும் ரிமூவ் பண்ணல பாருங்கள், இப்போவும் இருக்குது. இப்போ நாங்கள் மினிசோக்கு தான் வந்திருக்கோம். இங்கே புர்ஜுமானில் இருக்கக்கூடிய மினிசோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளே என்ட்ரானதுனே க்யூட்டாக நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் தீமில் அழகான ஒரு டாய் இருந்துச்சு, சாஃப்ட் டாய். சூப்பராக இருக்குல்ல. இது மட்டும் இல்லை, நிறைய கிறிஸ்மஸ் தீமில் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் எதுக்காக வந்திருந்தோன்னா, என் பொண்ணுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாலேயே நான் வந்து மினிசோவில் வந்து அவளுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கி இதுக்கு முன்னால் ஒரு vlogல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து அதோட லிட்டு வந்து உடஞ்சிருச்சு. நான் எப்போவுமே என் குழந்தைங்களுக்கு வந்து லூலுலையோ இல்லை நான் வந்து கேரிஃபோர்லேருந்து வந்து ஏர்டைட் கண்டெய்னர் கிடைக்கும்ல, அதான் டிஃபன் பாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு வந்து மினிசோலேருந்து வாங்கணும். அங்கேருந்து நிறைய கேரக்டர்ஸ் மாதிரிலாம் இருக்கும்ல டிஃபன் பாக்ஸ் எல்லாம். ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகிறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் அவள் ரெக்வஸ்ட் பண்ணால சரி மறுபடியும் இங்கே வந்திருந்தோம் வாங்குறதுக்காக. அடுத்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, த்ரெட்ஸுக்கு வந்திருக்கோம். இது வந்து யூனிஃபார்ம் ஷாப். நான் இதுக்கு முன்னாலே காமிச்சிருப்பேன். இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கோன்னா, அவளுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு இங்கே த்ரெட்ஸ்லேருந்து. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். த்ரெட்ஸில் வந்து கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்குது, அங்கே தான் வந்திருந்தோம். இங்கே புர்ஜுமானோட சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானதுமே ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் தீமில் நிறைய டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை ஒன்று நானையும் பொண்ணும் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இங்கே எதுக்காக வந்திருந்தோன்னா, என்னோட கண்மை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அது வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். நான் எப்போவுமே வந்து கோஷில் உள்ள ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னால் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஸ்மட்ஜ் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. கண்ணில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்றைக்கி வந்து ஐலைனர் ப்ளஸ் இன்னொரு இது கூட வாங்கியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது காமிக்கிறேன். நான் வாங்கின ஐப்ரோ பென்சில் வந்து ப்ரஷ்ஷோட வருது. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்து, வேணா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் காஷில். அங்கே காஷில் வேலை பார்க்குறவங்களே நம்மளை சஜஸ்ட் பண்ணுவாங்க என்ன கலர் நம்மளுக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு டார்க் ப்ரௌன் வந்து சூட் ஆகும்னு சொல்லி அதான் பிக் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு நல்லாவே சூட் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து நைட் ட்ரெஸ் செக்ஷனில் தான் வந்திருந்தோம். கொஞ்சம் நைட் ட்ரெஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு இங்கே. ஸோ நானும் என் பொண்ணும் வாங்கியிருந்தோம். நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கினோன்னு சொல்லிட்டு. சஹாரா மாலில் உள்ள சென்டர் பாயிண்டோட இங்கே புர்ஜுமானில் உள்ள சென்டர் பாயிண்டில் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது.
வேணா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிறைய கிறிஸ்மஸ் தீமில் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக என்னவோ தெரில, இந்த கிறிஸ்மஸ் தீமில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்த்தாலே எல்லாத்தையும் வாங்கிடலாம் போல இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும், க்யூட்டாக. நானும் என் பொண்ணு சேர்ந்து தான் ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். சரி, டிசம்பர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே என் பையனும் கால் பண்ணிட்டான். அப்புறமா அவனே பிக் பண்ணிவிட்டு போகிற வழியிலே வந்து சீசஸ் கன்ஃபெக்ஷனரி ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போல்லாம் சீக்கிரமாகவே இருட்டிடுது, 6 மணிக்கு முன்னாலே இருட்டிடுது. சன்ரைஸ் கூட லேட்டாக தான் ஆகுது. நாங்கள் கடைக்குள்ளே போகும்போதே எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் வெஜிடேரியனில் எதுவுமே இல்லை, வெஜிடேரியன் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே வந்து சிக்கன் பப்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ பஞ்சாபி சமோசா வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இந்த நைட் ட்ரெஸ் வந்து என் பொண்ணுக்கு வாங்கினது தான். அழகான ஒரு கலரில் ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த மெட்டீரியலு. என் பொண்ணு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணப்போ கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெஸ் வேணும்னா சென்டர் பாயிண்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இதே மாடலில் வந்து இன்னொரு கலர் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரெண்டுமே ஒரே செட்டாக தான் வந்துருந்தது. இது வந்து ஒரு 3/4 நைட்டி மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலி நான் எனக்கு வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து கேட் டிசைன் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. வியர் பண்ணப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பெரிய கேட் டிசைன் இருந்துச்சு. இது என்ன கலர்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல, பிஸ்கட் கலர்னு நினைக்கிறேன். இதில் வந்து குட்டி குட்டி கேட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு நைட் ட்ரெஸ். இந்த நைட் ட்ரெஸ் வந்து இது என் பொண்ணுக்கு வாங்கினது தான். இது ட்வீட்டியோட டிஸ்னி நைட் ட்ரெஸ் அது. ஸோ இந்த நைட் ட்ரெஸ் எல்லாம் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து மினிசோலேருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். அது வந்து ஹலோ கிட்டி டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தா. அதுக்கப்புறமா ஐலைனர் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ ஒரு ஐலைனர், இன்னொன்று வந்து ஐப்ரோ பென்சில் வாங்கியிருந்தேன். ஸோ இது ரெண்டும் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா நைட் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நான் இதோட ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. கண்டிப்பாக vlog பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலம் தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.